எல்லாருக்கும் வணக்கங்க. அடுத்தது வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் தாங்க தைக்க போகிறேன். லைனிங்லாம் வெட்டி எடுத்துக்கணுங்க. ஒரு சிலருக்கு வந்து எங்கள் மேலே வந்து ரொம்ப கோபமாக இருப்பாங்க. ஏன்னா நான் வந்து இப்போ ரொம்ப ப்ளவுஸ் தைக்க தெரியலன்னு ஏற்கனவே நிறைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப அடிக்கடி கால் வலிக்கும் அதெல்லாம் சொல்லிட்டு நான் வந்து கை மேலே காசு கொடுத்துட்டு போனீங்கன்னா ப்ளவுஸ் தைச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு சொல்லிக்கிறேன். ஆனால் யாருமே அது ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துட்டு ப்ளவுஸ் மட்டும் தைச்சிட்டேன்னு மட்டும் தான் கேட்குறாங்க. நான் வந்து எனக்கு எவ்வளோ வீட்டில் வேலை இருக்குது. எங்கள் வீட்டில் மாடு கன்று எல்லாமே இருக்குது, கோழி எல்லாமே வச்சுன்னு இருக்கோம். நாங்களும் வியாபாரம் பண்ணுறோம். அதனால வந்து வேலை எனக்கு அதிகமாக இருக்கும். உடம்பு சரியில்லை அடிக்கடிக்கு. நீங்கள் வந்து காசு கொடுத்துட்டு போங்க, நான் வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சி வச்சிருவேன்னு சொல்கிறேன். ஆனால் யாருமே நம்மளை நம்பி வந்து அந்த ஜாக்கெட்டுக்கு தேவையான ஒரு ப்ளவுஸுக்கு 80 ரூபானா அட்லீஸ்ட் ஒரு 40 ரூபாவாச்சும் கொடுத்துட்டு போனால் நம்ம வந்து நூல் கொக்கிலாம் வாங்கி ப்ளவுஸ் தைச்சி வைக்கலாம். நம்பிக்கையாக வந்து அவங்க ப்ளவுஸ் வாங்க போகிறாங்கன்ட்டு அவங்க வந்து ப்ளவுஸ் மட்டும்தான் தைச்சிட்டு மட்டும் தான் கேட்குறாங்க. கண்டி காசு எடுத்து தரேன், காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மனசே வரமாட்டேங்குது. அதில் பாதி காசும் தர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எங்கே நம்ப மாட்டேங்கிறீங்களா? அப்போ நாங்கள் எப்படி உங்களை நம்புறது? நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி நீங்கள் ப்ளவுஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த காசுக்கு வந்து நான் உங்கள் வீட்டுக்கு நடக்கணும். நடந்தாலும் கொடுக்க மாட்டீங்க, நடக்கலனாலும் கொடுக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் நாங்களே ஐயோ அவங்ககிட்ட எப்படி அசிங்கமாக கேட்குறது, ஒரே ஊர்லேயே பிறந்து வந்தவங்க எப்படி அவங்ககிட்ட போய் காசு கேட்குறது கராராக சொல்லிட்டு நாங்களும் ஜாக்கெட் காசு விட்டுடுவோம். அதேமாரி நிறைய பேருக்கு ஜாக்கெட் காசு நான் விட்டுட்டுக்கிறேன். அவங்களும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா அவங்க கஷ்டப்பட்டு தைச்சாங்களே அந்த நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அந்த நம்ம வந்து டைம் ஒதுக்கி அந்த ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சி எம்மிங் பண்ணி உக்ஸு வச்சு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறாங்களே. நாங்கள் வந்து 1000, 200, 300 இல்லைங்க. எங்கள் ஊரில் வந்து 80 ரூபா தான் சாதா ப்ளவுஸுக்கு. அந்த 80 ரூபாவை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ பேர் எங்களை வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க காசு கொடுக்காது. அதனால தாங்க நான் வந்து ரொம்ப ப்ளவுஸ் இப்போ தைக்கிறது கிடையாது. நிறைய ப்ளவுஸ் வந்து வாங்கிக்கின்னு போகாத போயிட்டாங்க. லைனிங் ப்ளவுஸ் வந்து டபுள் கூலி. லைனிங் நானே வாங்கி போட்டு தைப்பேன். லைனிங் கூலியும் லைனிங் துணி காசும் போயிடும், டபுள் கூலியும் காசு போயிடும். அவங்க வந்து வாங்கிக்கினே போக மாட்டாங்க. அதனால் வந்து நான் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அவங்க வந்து ப்ளவுஸ் தைக்கலையா அதை மட்டும் தான் கேட்குறாங்க. நான் இந்தாம்மா காசு கொடுத்துட்டு போகிறேன், தைச்சி வேணுமான்னு வாயிலே வரமாட்டேங்குது. ஒரு சிலர் நான் தைச்சி ப்ளவுஸ் தரேன் பாரு, அவங்க மட்டும் தைச்சி கொடுத்தேன்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க காசு கொடுத்துட்டாங்க, நான் தைச்சி கொடுக்குறேன். அது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு அது தெரியல. இவங்களாம் புரியுதா புரியலன்னு தெரியல. அதனால தாங்க நான் மேக்ஸிமம் ரொம்ப ப்ளவுஸ் தைக்கிறது கிடையாது. இதுதான் மெயின் ரீசன். நான் வந்து கற்றுக்கிறது வந்து மெயினாக நம்மளுக்கு துணி தைச்சிக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க துணி தைச்சிக்கணும் அப்படின்ற காரணத்துக்கோசம் நான் கற்றுக்கினேன். ஆனால் தினமும் நம்மளுக்கே தைச்சி ப்ளவுஸ் போட முடியாது. நம்மளுடைய சூழ்நிலை வந்து அடுத்தவங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சா தான் நம்மளுக்கு ஒரு 5 10 காசு வருன்றதுனால தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து வெளியாளுக்கும் தைச்சி கொடுத்து பயன் பண்ணோம். ஆனால் வந்து ரொம்ப நஷ்டமாகி போச்சு எங்களுக்கு. இப்போ வந்து விலைவாசிலாம் ஏறி போச்சு. நூல் விலை 5 ரூபா, 6 ரூபா, 4 ரூபா, 3 ரூபாயிலே இருக்குது நூல் விலை. நூல் விலை அதிகம் ஏறலைங்க. உக்ஸும் இப்போ 20 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்குள்ள இருக்குது. நல்லா குவாலிட்டியாக இருக்குது வேணால் 20 ரூபாங்க உக்ஸு. நான் வந்து ஆனால் நம்ம வந்து அந்த கஷ்டப்பட்டு தைக்கிறோம்ல, அதுக்கு தாங்க நாங்கள் கூலி கேட்குறோம். இப்போ டைம் ஒதுக்கி யாருங்க ஒரு ப்ளவுஸுக்கு 2 ஹவர் இல்லை 1 1/2 மணி நேரம் கூட அது நம்ம ஒதுக்கினா தான் அந்த ப்ளவுஸ் ரெடி ஆகும். இல்லைன்னா கைப்பற்றா தான் கண்ணாடி, இல்லை கண்ணாடி வந்து இது ஆகுமா? அதே மாதிரி தாங்க நான் கஷ்டப்பட்டு தைக்கிறேன்னா உங்களால் முடிய சொல்ல ஒரு ப்ளவுஸ் கொடுங்க. இல்லை ப்ளவுஸை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. அதை கொடுத்துட்டு நம்ம எங்கன்னா போக சொல்ல வசூல மாட கேட்குறீங்களே, ஃபஸ்ட்டு நீங்கள் காசு கொடுத்தீங்களா? அதை சொன்னால் எவ்வளோ உங்களுக்கு கோவம் வரும். நான் வந்து ரோட்டில் வந்து நீங்கள் காசு கொடுக்கலன்னு கேட்டால் உங்களுக்கு கோவம் வரும்ல. அதேமாதிரி தாங்க ப்ளவுஸ் கொடுக்குறீங்களா காசு எடுத்துன்னு வந்துடுங்க, இல்லைன்னா வராதிங்க. நான் எங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க. எவ்வளோ பேருக்கு நாங்கள் ஏமாறுறது? அப்போ வந்து ரத்த ஓட்டம் இருக்க சொல்ல, சின்ன வயசாக சொல்ல நமக்கு தெரியல. இப்போ வந்து வயசு ஆக ரத்த ஓட்டம் அடங்குற வயசு சொல்கிற மாதிரி வயசு ஆகுது. அதனால் நம்ம ரொம்ப கால் வலி, இடுப்பு வலி, எல்லா வலியோட கண் வலி வேறு அதிகமாக வலிக்கும். கண் ஊற்று தான் தைக்கிறோம். அதனால தாங்க சொல்கிறேன். நான் சொல்கிற தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. என்னோடய கஷ்டத்தை தான் நான் சொல்கிறேங்க.